இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா போனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 10. வாழ்வில் நன்மை உண்டாயிருக்க அடங்கியிருத்தல் வேண்டும். இப்பூமியில் தனக்கு அருளப்பட்ட பெற்றோர்களாகிய யோசிப்பும் மரியாளும் எவ்வளவுதான் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு நாசரேத்தில் வசித்த காலங்கள் வரை அவர்களுக்கு தாழ்மையுடன் அடங்கி இருந்தார். அது ஏனென்றால் அவ்வாறு அடங்கியிருக்கும்படி அவருடைய பரமபிதா விரும்பினார், அவ்வளவுதான். ஆகவே யோசிப்பும் மரியாளும் குறைவுள்ளவர்களாய் இருந்தார்களா என்பது கேள்வி அல்ல. மாறாக அடங்கி இருக்கும்படி பிதாவானவர் யாரை இயேசுவுக்கு நியமனம் செய்து வைத்திருந்தார் என்பதே முக்கியமான கேள்வியாய் இருக்கிறது. யோசேப்பும் மரியாளும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகிலும் அவர்கள் பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதாவது அவர்கள் இன்னமும் கிருபைக்கு கீழாக வரவில்லை. ஆகவே அவர்களுக்குள் பாவத்தின் மீது வெற்றி கொண்ட வாழ்க்கை கிட்டியும் இருக்காது என்பதை நாம் நிச்சயிக்க முடிகிறது. இன்றும் புதிய உடன்படிக்கையில் இன்னமும் பிரவேசிக்காத தம்பதியர்கள் தங்களுக்குள் சண்டையும் கசப்பும் கொண்டிருப்பது போலவே இயேசுவின் பெற்றோரும் இருந்திருக்கக்கூடும். அப்படி இருந்தும் பூரணம் நிறைந்த தேவ மைந்தனாகிய அவர் பூரணமற்ற அந்த இருவருக்கும் முற்றிலுமாய் அடங்கி இருந்தார். இவ்வாறு பூரணமற்ற அதிகாரங்களுக்கு அடங்கி இருப்பதே முதல் மாதிரி அடிச்சுவடுகளாய் இருக்கிறது. இயேசு சென்ற அதே பாதையில் நாமும் சென்றிட மனதுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் நமக்கு மேலாய் நியமனம் செய்த எந்த அதிகாரத்திற்கும் நாமும் அடங்கி நடப்பதற்கு ஆர்வம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அந்த அதிகாரங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டு அல்ல. இதுவே பிள்ளைகளாய் இருப்பவர்களுக்கு தரப்பட்ட முதல் கற்பனையாகவும் இருக்கிறது. இவ்வாறு அதிகாரங்களுக்கு அடங்கியிருக்கும் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று தேவன் வாக்கு உரைத்திருக்கிறார். இதிலிருந்து அதிகாரங்களுக்கு அடங்கியிருக்கும் விஷயத்தில் தேவன் அதிகமான முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் நன்மை நடக்கும்படி விரும்புகிறவர்களாய் இருந்தால் நம் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியவும் அடங்கியிருக்கவும் நாம் கற்றுத்தர வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக தகப்பனே, இயேசுவின் மாதிரிப்படியே பிள்ளைகளாகிய நாங்கள் ஆளுகைக்கு அடங்கி நடந்து எங்கள் ஜீவியத்தில் நன்மை பெற்று வாழ உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.